புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வண்டி சைடில். நெல்லை சிட்டிக்குள்ளே ஓடுற கவர்மெண்ட் பஸ்ஸை ஓட்டணும்னா டிரைவிங் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது தம்பி, இந்த மாதிரி அலேக்கா பஸ்ஸை தள்ளவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க படுற கஷ்டத்தை கூட நக்கலாக சொன்னார் டவுன் பஸ் டிரைவர் ஒருத்தர். விஷயம் என்னன்னா, கேடிசி நகர் டிப்போவில் இருந்து ஓடுற பாதி பஸ்ஸில் பேட்ரி அவ்வளோ வீக்கு, என்ஜினும் கோளாறு பிடிச்சது. காலையில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டா அன்னைக்கு நைட்டு ஓடி முடிகிற வர இடையில என்ஜினை ஆஃப் பண்ணக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான் தம்பி. அப்புறம் இப்படி தான் நடு ரோட்டில் வேகாத வெயிலில் இறங்கி பஸ்ஸை தள்ளியே ஆகணும். அது மட்டும் இல்லை, தினமும் காலையில் ஃபஸ்ட் டைம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதே பெரிய கலை. இதுக்குன்னே கையில் பெரிய கேபிளோட சுற்றுறோம். பேட்ரி நல்லா இருக்க பஸ்ஸில் கேபிளை கனெக்ட் பண்ணி அதை வச்சு தான் பேட்ரி வீக்கான பஸ் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். எத்தனை மேடு பள்ளம் எத்தனை நிறுத்தம் வந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு முறை கூட வண்டியை நிப்பாட்டிடக்கூடாது. இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அனுபவசாலிங்களுக்கு தான் ஈஸியாக வரும். புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்களால இவ்வளோ நேக்காக ஓட்ட முடியாது. அதனால தான் அடிக்கடி நெல்லை சிட்டியில் டவுன் பஸ்ஸை தள்ளிட்டு போகிறத பார்க்க முடியுது அப்படின்னு அந்த டிரைவர் விவரமாக சொன்னார். பாளை பஸ் ஸ்டாண்ட் மெடிக்கல் காலேஜ் நடுவில் நேற்று டவுன் பஸ்ஸை 10 பேர் தள்ளிட்டு போனதுக்கும் இதே காரணம் தானா? சரி அண்ணன் கவர்மெண்ட்டுக்கிட்ட புது பேட்ரி கேட்டு வாங்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால், பேட்ரி எங்கே தம்பி தர்றாங்க அப்படின்னு வடிவேல் காமெடியை ஞாபகப்படுத்திட்டு அடுத்த வண்டியை தள்ளிவிட கிளம்பிட்டாரு. வண்டி சைடில். வண்டியை அதுதான் தெரியுறாப்பா.